அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் வேர்பில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபைனைட் வேர்ப்ஸ், செகண்ட் ஒன் வந்து நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். இந்த ஃபைனைட் வேர்பும் நான் ஃபைனைட் வேர்பும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேசிக் கிராமர். இதை வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு போகலாம். ஃபைனைட் வேர்ப்ஸ். இப்போ ஃபைனைட் வேர்ப்ஸ்னு என்னென்னா கீழே 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மை பிரதர் கோஸ் டு டெம்பிள் டெய்லி, வி ஹவ் ஆல்ரெடி ஃபினிஷ்டு த ப்ராஜெக்ட். இந்த 2 சென்டென்ஸ்லையும் பாருங்க, the words printed in bold letters are finite verbs. bold letterல கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, black கலரில், அதுதான் finite verbs அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் எது finite verb? goes. செகண்ட் சென்டென்ஸில் finished. இதுதான் finite verbs. ஸோ இப்போ பாருங்க, finite verbsல நம்ம இப்போ என்னென்னு பார்க்கலாம். பாருங்க, the finite verbs indicates the tense and time of actions. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனைட் வேர்ப் எதை இண்டிகேட் பண்ணும் சென்டென்ஸில்? டென்ஸ் அண்ட் டைம் ஆஃப் ஆக்ஷன்ஸ். அந்த டென்ஸையும் டைமையும் இண்டிகேட் பண்ணி வரும். அதுதான் என்ன சொல்கிறாங்க? ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் கூட பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன டென்ஸில் இருக்குது? ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டென்ஸை இண்டிகேட் பண்ணி வர்றதா என்னதுங்க? ஃபைனைட் வேர்ப். செகண்ட் ரூல் பாருங்கள் ஃபைனைட் வேர்புக்கு. Finite verbs undergo a change as and when the subject changes. Subject change ஆகிறத பொறுத்து finite verbும் change ஆகும் அப்படிங்கிறாங்க. அதாவது number and or personல. number or personல finite verb என்ன ஆகும்? subject change ஆகிற மாதிரி change ஆகும். subject change ஆகிறத பொறுத்து அதுவும் change ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் finite verb. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. finite verbனா என்னென்னா, அதாவது டென்ஸ் அண்ட் டைமை இண்டிகேட் பண்ணி வரும். அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெர்பும் சேஞ்ச் ஆகும். இதுதான் என்னது? ஃபைனைட் வேர்ப்ஸ். அடுத்து நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்னு என்னென்னு பாருங்க. நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் டு நாட் இண்டிகேட் த டென்ஸ் அண்ட் டைம் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஃபைனைட் வேர்புக்கு நேர ஆப்போசிட் மீனிங்கில் வர்றது எழுதுங்க, நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் டு நாட் இண்டிகேட் த டென்ஸ் அண்ட் டைம் ஆஃப் ஆக்ஷன்ஸ். நான் ஃபைனைட் வேர்பை பொறுத்த வரைக்கும் டென்ஸ் அண்ட் டைம் இண்டிகேட் பண்ணி வராது. அடுத்து பாருங்க, நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் டு நாட் சேஞ்ச் ஈவன் வென் த சப்ஜெக்ட் சேஞ்ச். சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆனாலும் நான் ஃபைனைட் வேர்பு வந்து சேஞ்ச் ஆகாது. நான் ஃபைனைட் வேர்பு சேஞ்ச் ஆகாமல் வரும். அதுதான் என்னது? அதில் சேஞ்ச் ஆகும், இதில் சேஞ்ச் ஆகாது. இதுதான் என்னதுங்க? நான் ஃபைனைட் வேர்ப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஃபைனைட் வேர்பு வந்து டு நாட் இண்டிகேட் த டென்ஸ் அண்ட் டைம். ஆனால் ஃபைனைட் வேர்பில் டென்ஸ் அண்ட் டைம் இண்டிகேட் ஆகி வரும். அதே மாதிரி நான் ஃபைனைட் வெர்பில் வந்து இந்த டு நாட் சேஞ்ச் ஈவன் வென் த சப்ஜெக்ட் சேஞ்சஸ். சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆனாலும் வெர்பு சேஞ்ச் ஆகாது நான் இன்ஃபைனைட் வெர்பில். ஆனால் ஃபைனைட் வெர்பில் சேஞ்ச் ஆகும். இதுதான் ஃபைனைட் வெர்புக்கும் நான் ஃபைனைட் வெர்புக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபைனைட் வெர்பில் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. அது என்ன 3 கைண்ட்ஸ்னு பாருங்கள். அண்ட் இன்ஃபினிட்டிவ், அதாவது there are 3 kinds of non-finite verbs. என்னென்ன டைப் ஆஃப் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து an infinitive. இன்ஃபினிட்டிவ்னா ஒன்றும் இல்லைங்க, வெர்புக்கு முன்னாடி 2 போடுறது தான். ஃபார்முலா பார்த்துக்குங்க, 2 + வெர்பு. அதுதான் என்னதுங்க? நான் ஃபைனைட் வேர்பு. சாரி, நான் ஃபைனைட் வேர்பில் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு என்னதுங்க? 2 + வெர்பு. இந்த ஃபார்மேட்டில் வர்றது எல்லாமே இன்ஃபினிட்டிவ். அடுத்து ஜெரண்ட். ஜெரண்ட்னா ஆல்ரெடி தெரிஞ்சது தான். வெர்ப் + ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் வர்றது தான் ஜெரண்ட். நெக்ஸ்ட் பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள் நம்மளுக்கு தெரியும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள், இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த பார்ட்டிசிபிள்ஸ் எல்லாமே என்னதுங்க? நான் ஃபைனைட் வெர்ப் தான். ஸோ அப்போ அந்த நான் ஃபைனைட் வெர்புடைய டைப்ஸ் என்னென்ன? இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள். இந்த 3 தான் நான் ஃபைனைட் வெர்புடைய கைண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் நான் ஃபைனைட் வெர்புக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், மை சன் லைக்ஸ் டு வாட்ச் கிரிக்கெட் மேட்சஸ். 2 வாட்ச் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? வாட்சுங்கிறது வெர்பு. அப்போ 2 + வெர்பு ஃபார்மேட்டில் வருது. ஸோ அப்போ இது என்னதுங்க? இன்ஃபினிட்டிவ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ஃபினிட்டிவ். செகண்ட் பாருங்க, பிளேயிங் செஸ் இஸ் மை ஹாபி. பிளேயிங் செஸ் இஸ் மை ஹாபியில் ஜெரண்ட் இருக்குது. வெர்ப் + ஐஎன்ஜி தான் ஃபர்ஸ்ட்டில் வருது. வெர்ப் + ஐஎன்ஜி. ஸோ ஜெரண்ட். வெர்ப் + ஐஎன்ஜினாலே என்னதுங்க? ஜெரண்ட். அதாவது நவுனாக ஆக்ட் பண்ணும், நவுனாக ஃபங்க்ஷன் ஆகும் ஜெரண்ட் எப்பவுமே. ஸோ அப்போ இந்த இடத்துல பிளேயிங் அப்படிங்கிறது ஜெரண்ட். ஸோ அப்போ இது நான் ஃபைனைட் வெர்ப். நெக்ஸ்ட் பாருங்க, டிரைவன் அவுட் ஆஃப் த கிங்டம், த கிங் ஹிட் ஹிம்செல்ஃப் இன் எ ஃபாரஸ்ட். இது பார்ட்டிசிபிள், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கொடுத்துருக்காங்க. வெர்ப் ஃபார்ம்லேயே வரும். டிரைவ், ட்ரோவ், டிரைவன். ஸோ அப்போ அந்த டிரைவன் அப்படிங்கிறது என்னதுங்க? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது வந்து பார்ட்டிசிபிள் சேரும். ஸோ அப்போ இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள், இந்த 3மே என்னதுங்க? நான் ஃபைனைட் வெர்ப்ஸ். இப்போ லாஸ்ட்டாக ஒரு தடவை நான் கோத்ரூ பண்ணுற பாருங்க. ஃபைனைட் வெர்ப்னா என்னென்னா பாருங்க, ஃபைனைட் வேர்ப்ஸ் இண்டிகேட்ஸ் த டைம் அண்ட் டென்ஸ் ஆஃப் ஆக்ஷன்.
டென்ஸையும் டைமும் இண்டிகேட் பண்ணுறீங்க வர்றது என்னதுங்க ஃபைனைட் வேர்ப்ஸ். அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகும்போது வெர்பும் சேஞ்ச் ஆகும். சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகிறத பொறுத்து வெர்பும் சேஞ்ச் ஆகும். அதுதான் ஃபைனைட் வெர்ப். ஆனால் நான் ஃபைனைட் வெர்ப்னா என்னதுங்க, எந்த சேஞ்சஸும் இருக்காது, டைம் அண்ட் டென்ஸை இண்டிகேட் பண்ணாது. அதுதான் நான் ஃபைனைட் வெர்ப். நான் ஃபைனைட் வெர்பில் வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்குது: இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட் அண்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.